வணக்கம். என் பெயர் ராமசாமி வீரப்பன். எனது பெற்றோர்களாகிய வீரப்பன் ஆறுமுகம் மற்றும் காமாட்சி கருப்பன் என்பவர்கள் தமிழகத்திலிருந்து ஒப்பந்த குடிகளாக கேரித்து சுங்கிக்குளம் தோட்டத்திற்கு குடியேறினர். நான் குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 பிள்ளைகள். எங்கள் பெற்றோர்களுக்கு நான் இரண்டாவது பிள்ளை. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரித்து சுங்கிக்குளம் தோட்டத்தில்தான். அதே தோட்ட தமிழ் பள்ளியில் 1ஆம் 6ஆம் வகுப்பு படித்து முடித்தேன். எங்கள் பள்ளி தமிழ் பள்ளி பலகைகளால் கட்டப்பட்டது. அத்தாப்பு கூரைதான். மிகவும் சிரமமாக ஒரு காலகட்டம். பொது வசதிகள் இல்லை. அதாவது கழிப்பறை, கேண்டீன் இவைகளாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் தான் நாங்கள் கொண்டு போவோம், சாப்பாடெல்லாம் கொண்டு போவோம். அது இந்த புத்தகத்தில் அனுபவங்கள்லாம் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில். மழை நேரங்களில் எங்கள் பள்ளி கூரை கொஞ்சம் இதாக இருக்கும், உழுவும். அப்போது அவங்க சரி பார்த்து விடுவார்கள் தோட்டத்து கிராணிமார்கள். நான் படிக்கும் இந்த 6 வருஷ காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த பள்ளியில் 3 ஆசிரியர்கள் படித்து வந்தார்கள். தலைமை ஆசிரியர் திரு அமலதாசு மற்றும் திரு முத்துசாமி, திரு முனுசாமி. திரு முனுசாமி அவர்கள் இன்னொரு தோட்டத்தில் வந்த ஆங்கில பாடத்தை படித்து தருவார். திரு சம்சாரி என்ற ஒரு மலாய்க்கார் தொல்லப்பங்கலிமார் எங்களுக்கு மலாய பாடத்தை போதிப்பார். இந்த ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு எல்லா பாடங்களையும் கற்றுத் தந்தார்கள். அது ஒரு காலகட்டம், மிக மோசமான காலகட்டம். ஏனென்றால் தண்ணீர் வசதி இல்லை, கழிப்பறை இல்லை மற்றும் காற்றாடி கூட இல்லை. இப்படி இந்த வசதி இல்லாமல் தான் நாங்கள் படித்து முன்னேறினோம். ஆனால் ஆசிரியர்கள் ரொம்ப கடமைப்பட்டு எங்களுக்கு ரொம்ப பணிவுடன் போதி தந்தார்கள். அவருக்கு இந்த வேலை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி நான் 5ஆம் படிக்கும் பொழுது எங்கள் அப்பா மாடு வளர்த்தார்கள். அப்போ பள்ளி முடிஞ்சோன்னா நான் மாட்டுப்பட்டிக்கு போயிடணும். மாட்டுப்பட்டிக்கு போயிட்டு அங்கே மாட்டுப்பட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்த பிறகு அதன் பிறகு தான் ராத்திரியில் வீட்டு பாடத்தை செய்யணும். அப்போ எங்களுக்கு மின்சார வசதி கிடையாது. எங்கள் தோட்டத்தில் தண்ணீர் வசதி கிடையாது. பைப் தண்ணி எல்லாம் மழை நீர் தான் சேகரித்து வச்சுருப்போம். தோட்டத்தில் தொட்டியில் இருக்கும். மின்சார வசதி இல்லாதனால் கேஸ் லைட், அப்போ ஒரு லைட் பாய்ப்போம், மண்ணெண்ணெய் கேஸ் லைட்டு. அதுதான் எங்களுக்கு ராத்திரியில் வெளிச்சம் தந்து அந்த லைட்டு தான் படிப்போம். இரவு 9 மணிக்கெலாம் படிச்சுட்டு எல்லோரும் தூங்க போயிடுவாங்க. ஏன்னா மறுநாள் காலையில் எங்கள் அப்பா அம்மா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு புறப்படணும். அவங்க இருவரும் பால் வீட்டு தொழிலாக இருந்தார்கள். அவர் போன பிறகு நாங்கள் புறப்பட்டு நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். இதுதான் இந்த 6ஆம் வகுப்பு வரை நடந்த இது. அதன் பிறகு 6ஆம் வகுப்பு முடிந்த பிறகு நான் சுங்கப்பத்தாவில் உள்ள இடைநிலை பள்ளிக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு புதுமுக வகுப்பிலிருந்து படிவம் 3 வரை 4 ஆண்டுகள் அங்கே படித்தோம். அங்கு செல்வதற்கு சாலை செம்மண் சாலை தான். ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு 8 பேர் அந்த சைக்கிளில் தான் அந்த பள்ளிக்கு செல்லணும். அந்த பள்ளி செம்மண் சாலையில் புழுதிகள் பறக்கும். மழை நேரத்தில் சைக்கிள் வழுக்கி விழுந்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையோடு தான் அந்த பள்ளிக்கு சென்று 4 ஆண்டுகள் படித்து சிரமமான முறையில் தான் படித்தோம். கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் நாங்கள் அந்த முயற்சியை வெற்றிகரமாக முடித்தோம். எப்படின்னா 4 ஆண்டுகள் சிரமப்பட்டு படித்தாலும் ஒரு கல்வி படித்து முடிச்சிட்டோம். ஒரு எல்சி, அப்போ எல்சி படித்து முடிச்சிட்டோம். அப்போ ஆசிரியர்கள் எங்கள் கொஞ்சம் சிரமம் நோக்குனாங்க. ஏன்னா நாங்கள் தோட்டத்தில் இருந்தனால எங்களுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. எல்லாமே தமிழ் தான் பேசுகிறோம். எல்லாம் அந்த தோட்டம் கேரித்து பூரா தமிழர்கள் தான். 95% 96% இந்த சதவீதம் தமிழர்கள். தமிழ் மொழி தான் அங்கே முக்கியமாக பேசப்பட்டது. அதனால் ஆசிரியர்கள் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் அளித்து அந்த ஆங்கிலத்தை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து கொடுத்தாங்க. அந்த வேலையில் தலைமை ஆசிரியர் திரு நவீனா கிருஷ்ணன், திரு சத்தியமூர்த்தி அவர் கணிதம் போதிப்பார். திரு ஏகாம்பரம் வாத்தியார் சார் அவர் தாப்பாளர் இருப்பார். திரு மோரிஸ், திரு லீம், அப்புறம் திரு மோகன் இவர்கள் இன்னும் 2 பேர் இருக்காங்க. மற்ற ஒரு 7 ஆசிரியர்கள் படித்து கொடுத்தாங்க. நாங்கள் அது முடிஞ்சு ஒரு 6 ஸ்கூல் முடிஞ்சு அங்கேருந்து நாங்கள் திருப்பி எங்கள் சுங்கிக்குளம் தோட்டத்துக்கு வந்துடுவோம். அப்போ ஒரு வகையில் மாலை 7 மணிக்கு சேருவோம்.
வந்து சேர்ந்த பிறகு தான் வந்து நாங்கள் வந்து அவருக்கு அதன் பிறகு நாங்கள் வீட்டு படம் செய்யணும். மறுநாள் அதே மாதிரி நாங்கள் திருப்பியும் நாங்கள் மாலை ஸ்கூல், அதாவது ஆஃப்டர்நூன் ஸ்கூல் சொல்லுவாங்க. நாங்கள் 10-11 மணிக்கு புறப்பட்டு 1 மணிக்கெல்லாம் சுகப்பத்தா போயிடும். இது இப்படியே வந்து இது 4 வருஷம் முடித்த பிறகு நான் வந்து அதாவது படிவம் 4 மேற்படிப்புக்காக நான் ஈப்போலில் தொழில்நுட்ப கல்வி மோட்டார் மெக்கானிக் படித்தேன். ஈப்போல் 2 வருஷம் படிவம் 4 படிவம் 5 அங்கே படிச்சுட்டு நான் படித்து முடித்த பிறகு திருப்பி கேரித்துக்கு வந்தேன். கேரித்து அப்போ எங்கள் அப்பா அம்மா அவங்க தான் விளைஞ்சாங்க. அப்புறம் அங்கே கேரித்தில் வேலை கிடைக்காது. திருப்பி கில்லானுக்கு வந்து ஒரு வீட்டில் தங்கி நண்பரோட வீட்டில் தங்கி ஷாலம் தொழிற்சாலை விளைஞ்சேன். ஒரு 2-3 வருடங்கள் தொழிற்சாலை வேலை செய்யும் பொழுது நான் வந்து திருப்பி கேரித்துக்கு அப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவணும், சுங்கிக்குழானுக்கு போயிட்டு வருவேன். அப்போ அந்த சமயத்தில் தான் நம்ம போக்குவரத்து அமைச்சராக கோலக்கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் தான்ஸ்ரீ மாணிக்கவாசு அவர்கள் இருந்தார். அப்போ நானும் வந்து அரசியல் கொஞ்சம் ஐயாதுரை வந்து சுங்குகுளம் தோட்ட MIC தலைவர். அவர் மூலமாக தான்ஸ்ரீ மாணிக்கவாசு அணுகி அவர் மூலமாக அந்த உதவி எனக்கு சாலை போக்குவரத்து ஒரு வேலை தந்தார். அந்த சாலை போக்குவரத்தால் வந்துட்டு நான் பல இடங்களில் பகாங், ஜோபாரு, பேராக், கோலம்பூர் இந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல நான் வந்து வேலை செஞ்சு பணி ஓய்வு பெற்றேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் குடும்பம். பின்னர் அது பிறகு ஒரு 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 5 ஆண்டுகள் கழித்து எங்கள் பெற்றோரெல்லாம் வந்து அங்கேருந்து கில்லானுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஏன்னா நான் வந்து கில்லானில் வந்துட்டு நாங்கள் கில்லானுக்கு வந்துட்டோம் கேரித்தூர்லேருந்து. அதன் பிறகு நான் இப்பொழுது திருமணமாகி எனக்கு 4 குழந்தைகள். எல்லோரும் நன்றாக நல்ல கவனம் படித்து அனைவரும் அரசாங்க உத்தியோகம் தான் இருக்கிறார்கள். என்ன இருப்பினும் நான் கேரித்தில் பிறந்து வளர்ந்ததால் கேரித்து மண்ணை என்னால் மறக்கவே முடியாது. அவ்வப்போது கேரித்துக்கு சென்று வரும். அங்கே கோயில்கள் நிறைய கோயில்கள் இருக்கின்ற திருவிழாவுக்கு போயிட்டு வருவோம். எங்கள் சொந்தம் 1-2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இதுதான் என்னுடைய ஒரு சிறப்பான செய்தி.